ஓ, விரைவில் நிறைய ட்விக்ஸ் உள்ளது. நீங்கள் அது நினைக்கிறீங்களா? நிறையதான். உங்களுக்கு பெருமையால் தான் வாய்ப்பு கிடைத்தது. பிடித்தேன். ஹே, அந்த ரேப்பர்கள் பற்றி கவனமாக இரு. நீ என்கிட்ட கத்தாதே. இது எப்படி இருக்கு உனக்கு? சான்சா நேரம். உதவிக்கை. வா, கத்தணும். இது என் சாக்லேட் இல்ல. அதுதான் 2 துண்டுகள் சாக்லேட். ட்விக்ஸில் 2 துண்டுகள் வந்துவிடும் என்று நான் மறந்துவிட்டேன். Eagle upward once we're drinking. It is chocolate and good saffron in there. எனக்கு இருந்தது ஒரே ஒரு ட்விக்ஸ் தான். ஆனால் உனக்கு ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்கின்றன. நீங்கள் இத்திங்கடை எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்கள். இப்போ என் பலே ஆரம்பிக்க வேண்டும். முதலில் இந்த போர்வைகளை அகற்ற வேண்டும். நான் எல்லா போர்வைகளையும் அகற்ற வேண்டும் என்று சொன்னேன். இப்போ நான் சாப்பிடலாம். எனக்கு ட்விக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சுவையாக இருக்கிறார்கள், குறிப்பாக நிறைய இருந்தால். சாதாரண சாக்லேட் மட்டும் சாப்பிடணும். ஏய், என்னது? பழி சொல்லாதீர்கள். நீங்கள் இதை முன்பு பார்த்ததில்லை. சாப்பிடுவது முடியாது. குடிப்பேன் அதே போல். நான் பார்த்தேன், நீ ரொம்பவே முடிக்க ஆரம்பிச்சிருக்க. அதுதானே அப்படின்னா இப்போ எனக்கு கடோசா ஆகியிருக்கிறேன். ஒன்னும் ரேப்பர்ஸ் குறைந்து விட்டால் மட்டும்தான். அது சுவாரஸ்யம் சேல்ஸ் எடுத்து வேண்டிய யாருமல்ல. ஜேட்டம் ஆரம்பிக்க நேரம். சாக்லேட் கட்டுமான பொருட்களை மெட்டீரியலுக்கு சிறந்தது. உணவை ஒட்டுவதற்கு சுவையாக வெண்கோவே. இப்பொழுது கட்டிடத்தில் மாவல். இப்போ என்ன பண்ணி பாருங்க. இதெல்லாம் பிரதிஷ்டதி சாக்லேட் கோபுரம். மெங்கசா செலவர சாக்குது. ஏனி தேவைப்படும். இது இவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அவன் உயிரோடு இருக்கிறான் என நம்புகிறேன். இப்படி நீ போன சாக்லேட் சிட்ரன் ஹார்ட் இருந்தது. இதென்ன? நான் ஏன் இவ்வளவு தவறு செய்தவன்? எனக்கு ஒரு கண்ண கூட தான் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட இல்ல. கெஞ்சி கிளறி விடுவேன். கொஞ்சம் வாசிக்க இருக்கிறேன். குழம்பு. எனக்கு சாதாரண கேட்சப் வேண்டும். ஜூலி, பாரு, நான் என் கண்ணை எடுக்க முடியும். என்ன? மற்றும் நான் அதை என்னிடமிருந்து உடனே அகற்றுங்கள். ஓ, அது என்ன? ருசியான சாக்லேட் பந்துகள். என்ன? அந்த கண் எங்கிருந்து வந்தது? பயங்கரமாக இருக்கிறது. அந்த கண் உண்மையாகவே உண்மையானது போல் தெரிகிறது. நிச்சயமாக. அதே வித்தியாசம் என்னவென்றால் இவை ருசியாக இருக்கும். உள்ளே கிரீம் இருக்கிறது. கிரீம், அதை சொல்கிறீரா? ஆகவே என்னை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் என் அனைத்து கம்மி உணவுகளையும் சாப்பிட போகிறேன். ஏதோ கவனிக்காமல் போகிறது. சில அதிகமாக இருக்கலாம். இல்லை, என்னுடைய இதை தொட்டு விடாதே. உன்னுடைய உதவியின்றி நான் இதை செய்ய முடியும். அதனால் எதுவும் இல்ல. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். என்ன? என்னடா? நான் ஏன் இப்படி எளிதாக பார்க்கிறேன்? நீ எவ்வளவு பேராசையோ அதனால்தான். எனக்கு போதும். எடுக்கிறேன். ஷிப்களை கொண்டோம். நான் நீ எடுக்கல. ஒரு ஷிப்பு மட்டுமே பிடிக்க கூட முடியல. அது ரொம்ப சின்னதா இருக்குது. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ வந்து எதுக்கு மேசையின் கீழே சென்றாள்? சாப்பிடுவேன். அதை தரக்கட்டும்.
ததனா ஏன் இது இப்படி கச்சிதமாக இருக்கிறது? இது பலவீனமாக உள்ளது. I supported it. அது போலவே. அது பண்ணல. So இந்த ஷிப் ஸ்ப்ரேதோ என்கிட்ட கிரன்ச்சி இருக்குது. ஆதி சொல்ல பார்த்தேன் திறந்து. வேண்டியது. சொன்னேனே உனக்கு என் கைகளை குத்திக் கொள்ள தேவையில்லை. இது இந்த என்னோட சிப்ஸ்கள் மாக்கு அடங்கி வாய் போகணும். போலதானே. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு ஃபெர்னல் ஸ்டிண்டேஷன். Pwede may bring your bagets. Is peace. அது வலிக்கிறது. இது தான் லோ ஸ்வயந்த். நான் உயிரோடு இருக்கிறேன். சாத்தியம். அவங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறாங்க. ரொம்ப குளிர்ச்சியா. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தீப்பொறியினர். ஹே, நீங்க எனக்கு ஹெல்மெட் கொடுக்கலாம். உங்களுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. நாம் சிப்புகளை உடைக்க வேண்டும். நல்ல வேலை. அது வேலை செய்தது. அது என்ன? என்னை வெளியேற உதவுங்கள். என்ன? பாக்கோலி. நான் கொஞ்சம் தயவு சாப்பிட்டு இருக்கின்றேன். சரி, நல்ல சுவையில்லை. தவே, இதை அட்டு வைத்து விட வேண்டும். இது என்ன வளர்கிறது பார்க்கலாம். Let's fix and fraud side there. There's a guy. My sister I'm போக்குது. On this file snow machine garantiam. மாதிரியாக வேண்டாம். என் செடியின் புதை படிக்கிறேன். இது வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் ப்ரோக்கோலியை சாப்பிடுங்கள். வாங்க. சோ இப்போது என் பாரன் சாப்பிட. பிரச்சனை என்னன்னா எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. அது ரொம்ப மொக்கை. அது உங்க வாயில பூனை துப்புறது போல இருக்கிறது. பிரிந்து செல்லலாமா? ஓ, இங்க கும்பராவே ப்ரோக்கோலியை பருப்பு. இன்னைக்கு வேப்பி பண்ண சிறை சாப்பிடல. நான் இப்போ இதை குடிக்க வேண்டும். ஓ, தண்ணீர். இதை கொடு. Adulated and shall plants shall we? வளருங்கள். உதவினேன். இப்போது அதை சாப்பிட வேண்டும். அது மாவு அல்ல, காய்கறி ப்ரோக்கோலியாம். சாப்பிடு. ஆனாலும் நான் இதை கண்டு கொண்டே இருந்தேன். சுவையாக இருக்கும்னு நம்புறேன். இல்ல, நான் தெளிவாக இருக்கிறேன். நான் இதை சாப்பிட முடியாது. உன் முகம் மண் போதும் பூசப்பட்டுள்ளது. சிரிப்பு. என்ன ஃபக்கரில் வசாரியோ ஏலோ. என்ன சொல்லலாம்? பப்பாம் பென்ஷாக்குலின் ஒரு ஆயுஷ வரைக்கும் சவாத்தீஸ் பார்க்கிற ஒரு கப்பல் இருக்குது. அப்புறம் அறியாமை. அவங்க டேர் பார்த்து கொண்டிருக்கும் போது இதை விலக்கி விடுவேன். வா, நீங்க நம்ம ஏமாத்தலாம்னு தான் நினைச்சீர்கள். நல்லாவே உள்ளது. எனக்கு ஒரு சிறப்பு புத்தகம் உள்ளது. அருவருப்பு. பாருங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். இது மிக அது கேடா. கேங்ஸ்டர். டோன்ட் குவிக் வாசம் இருக்கும். வருங்க. இங்க சாஸ் எல்லாம் ஃபிட்சரா வச்சுங்க. அச்சா, பிடிச்சதுக்கு நன்றி சொல்லுங்க. இதுவ நான் சாப்பிட விரும்பலை. அது பண்ண வேண்டி இருக்குது. Skittles, ஸ்வயக்ஸுக்கு மலான் ஹவுண்டனும் வித்யாஸ்வாயனும் ஜூலியாவுக்கு மீண்டும் குறைவாகவே கிடைத்தது. ஆமாம், மிக குறைவானதே. எனக்கு ஒரே ஒரு மிட்டாய் மட்டும் தான் இருக்கிறது. ஆனால் நீ இளைப்பாராமல் மிகவும் மகிழ்ச்சியாகி விட்டாய். இது எப்படி பெரிதாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே அறிவேன். எனக்கு ஒரு சாதாரண ஐபோன் வேண்டியது மட்டுமே. இப்போது நான் மிட்டாயை ஜூம் செய்ய வேண்டும். சாண்ட் அஜிப்ரத் ஸ்பர்ஷம் ஸ்வயாவும் இருக்கலாம். ஆமா, Favorite. அந்த search yardi. அதிசயம். பீட்டர், Pass. பெதன்ட்ராஸ், கிரௌசியஸ், பர்காவ், இந்த சர்க்கரை விளக்குகள் எல்லாம் நான் என் வாயில் பிடிக்க போறேன். இதை பார்த்தீர்களா? ஓஹோ, நான் கொஞ்சம் குழப்பமாக கிளம்பிட்டேன். கொஞ்சமா என்னையும் எதுவும் பிடிக்கல. ஓடுங்க. நம்ம எல்லாரும் உன்னை மறந்துட்டோம். இது என்னோட நான் ஒரு தருணம். கற்கண்டு எடுத்துக்கொள்ளலாமா? But I was sure that I didn't sound. Three not strategy for then. அப்படியே பென்ஷஸ். Molly காண்டிலை. நான் நினைக்கிறேன் இது உதவும். And பாசையின் பிரச்சாவ். And சைஷை விடுவேன். And சாலை நிறத்துறை தொடங்குவேன். சாயுதி பிரச்ச நிறம். இதுவே காம் திருஷ்டம்.
நன்றி பார்வையிட்டது. நான் எல்லாத்தையும் சீக்கிரம் சாப்பிட போறேன். இந்த இனிப்பு ரொம்ப சுவையாக இருக்கிறது. அப்புறம் நான் ஒரு காப் சியூலை எடுப்பேன். என்ன அங்கே ஒளிர். காலை வணக்கம். இது ஒரு பெரிய இனிப்பு. எவ்வளவு சுவையா குளிசு பியாசாஸ்ல உள்ள என்ட்ராய்ஸ் மிட்டாய் குளிஸ் சோதன் வர்ணலு ருவக்கும் ஃப்ரம் அந்த நாய்க்கும் அஸ்லாபடு கிடந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. கிறிஸ், கண்டிப்பாக பகிர்வேன். உங்கள் கைகளை தாருங்கள். நான் கஞ்சன் அல்ல. எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. நன்றி பீட்டர். பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார். ஆஹா, இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது. ஓ, இது என் முட்டை. ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப். இது உடைந்து விட்டது. இது நல்லதல்ல. எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப். முட்டை மிகவும் இழுக்கு. என்ன அசிங்கம். ஓ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சீனி. ஒரு வாழ்க்கை இப்போது அனுபவம். சற்றே அதை இனிப்பை உபயோகிக்கவும். சேர்க்கலாம். பாட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன். போதும். இனி பார்க்க காத்திரு. ஏன் இது திறக்கவில்லை? சீக்கிரம் திறக்கவும். ஓ, ஷாக். பால் எங்கு வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ மை காட். வேறே போல்ஷ பால் இல்லை. ஓ இல்ல, அதுவே போதுமான அளவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டி, கவலைப்படாதீர்கள். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? அச்சம், உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது. வந்துடுவோம் கேக் வாங்க. மா சேர்த்து கலக்குகிறோம். ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன். அம்மா பெண்ணே, நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு. ஆம் ஆம், உங்கள் தலைமைத்துக்கு எந்த அபத்தத்தையும் நிரப்பாதீர்கள். நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். வாவ், மாவு தயார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அலறியது. இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன். தயார். அதனை ஒரு வட்ட வடிவில் ஊற்றுவோம். நான் ஒரு கவலைப்பட ருசியான வேண்டாம். கேக் போட்டு பார்க்கிறேன். அவனுக்கு கத்திருக்கலாம். ஆம், குளிர்ச்சியான பாட்டி. நான் ஓரியோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். ஆம், கீழ்த்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம். நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன். எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன். சரி, ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர். நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன். நான் UKVE மாவுகளை தயாரித்து வைத்தேன். நான் அதை வானவில் நிறங்களால் பூச போகிறேன். ஆஹா, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, ஹா ஹா. இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம். அதை ஓவன் வாய்க்களில் அனுப்புவோம். அருமை. எல்லாம் பொறுப்பாக இருக்கும். எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ். ஓ, எங்கே தயார். அதை வெளியே எடுக்கிறேன். Far to reach the strike. The trippy turtle. இங்கே நாம செல்வோம். நமக்கு ஒரு வட்ட வடிவம் தேவை. இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம். Spot per durider as to enter career. Pringles. மேடம் நிஜாக், மறுபகுதியில இருக்க அழகான சிறுமி ராஜகுமாரி. அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது? சரி ஊட்டை. சரி. ஓ, நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன். அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ. ஓ, அது மிகவும் ருசியாக உள்ளது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ். அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன். அது பொருத்தமாக உள்ளது. உங்களுக்கு என்ன சமையல்காரர்? நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன். இப்போது எல்லாவற்றையும் எடுத்து
முழு கேக்கை சேகரிக்க தொடங்குகிறேன். தயாரா? இப்போ நான் அதை அலங்கரிப்போம். நான் ட்ரெஸ்ஸால் ஸ்டிக்குகளை செயல்படுத்துவேன். முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும். அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவில், கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம், இதுவே எல்லாம். பிறந்த நாள் குழந்தை, நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன். ஆஹா, எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி. ஆனால் அது என்ன? இது ஒரு கேக் பொம்மை. என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது. நன்றி பாட்டி. ஓ, இது என்ன? அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா? எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம். இதை முயல்வோம். சரியா? அப்படியா? இதெல்லாம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. கேக் கனவாக இருக்கிறது. செய்து பார்க்கலாம். என்ன சுவை! இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது. ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? சரி, நான் சிந்த நில்கிறேன். ஓ, நான் என த்ரவ் விடுவேன். சப்வின். அதிசயம். என்ன? நிஜமா? எப்படி எதிர்பார்க்காதது? இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா. பாட்டி தூங்கிட்டா. இந்த முறை என்ன இருக்கு உண்டிட்ட? ஓ, இது ஒரு கேக். சரி, சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார். விவியனும் கூட, பாட்டியும் தயாராக இருக்கிறார். இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள். பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்சவா. நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள்? கருத்துக்களில் எழுதுங்கள். ஆஹா, உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது. பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை. அவளோடுச்சு. நான் இதை ஓவியம் பொருத்துவேன். நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ், நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள்? அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா, நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா, விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும். இதோ போச்சு. ஹே, நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா? சரி. ஓ, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது. இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன். அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள். இதோ செய்முறை முடிந்தது. நான் கொஞ்சம் கிராமியல் சீரப்பும் சில நொறுக்கு ரோட்டைகளும் சேர்க்க போகிறேன். அதை கீழே வைக்கிறேன். மேலே சில முறுக்கு துண்டுகள், மேலும் சற்றே வெப்பதயிர். வோலா, அது சரியானது. ஓ, என் பிஸ்கட் தயாராகிவிட்டது. என்னுடையது கூட. ஆம், நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள். அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும். பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார். மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் கேக்கிற்கான ஓரளவை கண்டறிந்து விட்டார். செய்கிறேன். சிறிது கிரீம், எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப. பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். நான் குளிர் பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. ஏற்கனவே நுரைகிறது. என் அன்னை இருக்கிறார். இதற்கு முயல்வோம். காரமெல் மற்றும் கூடைகள். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இங்கே என்ன காத்திருக்கிறது? இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது. அது கண்டிப்பாக பாட்டிதான். இது ருசிகரமாக உள்ளது. இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர். பார்ப்போம். வாவ், சீரானது. நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும்? என் சகோதரியின் கேக் எனக்கு பிடித்தா? நான் ஜெயிச்சேனா?